எடுத்த காரியத்தை, அதாவது தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மிக கிரமமாக சரியாக செய்கின்ற ஒரு தெய்வத்தை பற்றித்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். தர்மராஜன் என பெயர் பெற்ற யமதர்மனை பற்றிய, யமதர்மனுடைய வரலாற்றை இன்றைய ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். உலகிலே பிறந்தவர்கள் அனைவரும் இறந்தே தீர வேண்டும் என்பது வாழ்க்கை நியதி. இங்கு ஒரு விஷயம் எனக்கு நினைவுக்கு வருகின்றது. மார்க்கண்டேயன் சிவபக்தன். மார்க்கண்டேயனுக்கு 16 வயதிலே மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்டது. ஆனால் மார்க்கண்டேயனுடைய தாய் தந்தை இருவருமே சிவபக்தர்கள். மார்க்கண்டேயனும் சிவபக்தன். மார்க்கண்டேயன் பிறந்ததே சிவனுடைய அருளினாலேதான். ஆக அந்த 16வது வயதிலே மார்க்கண்டேயன் இறக்க வேண்டும் என்கின்ற நியதி இருக்கும்போது, மார்க்கண்டேயனை யமதர்மன் பிடிக்க வரும்போது, பாசக்கயிறை வீசும்போது சிவபெருமான் தடுக்கின்றார். விதியை மாற்று, அவனுக்கு இறப்பு கிடையாது என்று சொல்கின்றார். ஆனால் யமதர்மன் சிவனே தடுத்தாலும் என்னுடைய கடமையை நான் செய்வேன் என்று சொல்லி மார்க்கண்டேயன் மேல் பாசக்கயிறை வீசுகின்றார். கோபம் கொண்ட சிவபிரான் யமதர்மனை எட்டி உதைக்கின்றார். அதோடு யமதர்மனுடைய அந்த செயல்பாடு நின்றுவிட்டது. பூலோகம் நிரம்பி வழிய ஆரம்பிக்க பூமாதேவி சிவனை வணங்கி யமதர்மனுக்கு மீண்டும் பணியை அளித்து என்னுடைய பாரத்தை குறைப்பாயாக என்று சிவபெருமானிடம் வேண்டுகின்றார். ஆக தான் எடுத்துக்கொண்ட அந்த பணியிலே மிக மிக உறுதியாக இருந்து தர்மத்தை காத்தவன் யமதர்மன். அதனால்தான் யமனுக்கு யம தர்மராஜன் என்று பெயர். ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டோர் திரும்பி வரமாட்டார் என்பதும் அனைவருக்கும் தெரிந்ததுதான். மரணம் எனும் நிகழ்வை கட்டுப்படுத்துகின்ற தேவன் யமன். அவனுக்கு யம தர்மன் என்றும் தர்மராஜன் என்றும் பெயர் உண்டு. காலம் தவறாமல் உயிர்களை கவர்வதால் அவனுக்கு காலன் என்கின்ற மற்றொரு பெயரும் உண்டு. ஆகவே இந்த யமதர்மன் அஷ்டதிக் பாலகர்களிலே தென்திசை காவலனாக இருக்கின்றார். மகாவிஷ்ணுவினுடைய பாரம்பரியத்திலே தோன்றியவன் யமதர்மன். மகாவிஷ்ணுவிடமிருந்து தோன்றியவர் பிரம்மதேவன்.